அற்புதமான ராஜ வித்யா யோகத்தை இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். இது 9வது யோகமா ஆகுது. இதுல சுருக்கமா பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. பொறாமை இருந்தா அசுபமான நினைவு நிகழ்ச்சிகள் வருது. அந்த பொறாமையை விட்டு அது சுபமாகுது, நல்ல காட்சிகள் கிடைக்கிறது. அந்த நல்ல காட்சிகள் அனுபவிக்கிறோமே அதுக்கு சுபானுபவம்னு பேரு. அதுக்கப்புறம் இந்த சுபாவம் நல்லா ஆச்சுன்னாக்கா மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும். இப்போ பொறாமை விட்டுட்டோம்னாக்கா அசுபம் சுபமாகி சுபானுபவம் அப்படிங்கிற நிலைக்கு வருது. அதுக்கப்புறம் ராஜயோகம் ஆகுது. அது மூச்சு காற்று வழியா தெய்வத்தை உணர்றது. அதுக்கப்புறமா பிரம்ம ஞானம் வருது. பிரம்ம ஞானம் அப்படிங்கன்னா ஒரு மனோநிலை நல்ல விதத்துக்கு வருது. இந்த பிரம்ம ஞானம் அப்படிங்கிறது காத்தல், படைத்தல், அழித்தல், படைக்கிறது, காப்பாத்துறது, அழிக்கிறது, இந்த நிலை வருது. இந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு படி இந்த வேலையே வேண்டாமன்னுட்டோ அங்கேயே தங்கிடுறது. அதுக்கு பேரு விழுப்பு நிலை. அதுக்கப்புறம் பரஞானம். இந்த பரஞானம் அப்படிங்கிறதுக்கு ஜலமும் தண்ணியும் சேர்ந்த இடம், அதாவது மீன் இருக்கிற இடம். ஜலத்துல மீன் இருக்கும், மீன் ஜலத்தை விட்டு வெளியில வந்தா மாண்டு போகும்னு பொருள். இறைவனும் பக்தனும், இறைவனும் ஜீவனும், ஆத்மாவும் பரமாத்மாவும் அப்படிங்கிற நிலை பரஞானம். அப்புறம் இறைவன் எல்லாத்துக்குள்ள அடக்கம், அதாவது புல் பூண்டு எல்லாத்திலையும் அடக்கம். எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு பொருள் பரமாத்மா. அதனோட விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா பூதங்களின் இயக்கம். பூதம்ன்றது மனதுக்குள்ள, மனது வழியா பஞ்சபூதங்கள் உடல்ல வச்சு அடக்கி ஆடுறது. இது பஞ்சபூதங்கள். வெளியில் இருக்கிற ஆகாயம், ஜலம் முதலான பஞ்சபூதங்கள். அதுக்கப்புறம் ஆண்டவனை காற்று மூலியமா, அதாவது வாசனை மூலியமா அறியறது பொருள். நல்லது கெட்டது. கெட்டதுங்கிறது கெட்ட வாசனை அஞ்ஞானம், ஞானம்ங்கிறது நல்ல வாசனை. இதுக்கு இடையில இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா கூட பிரளயம் அப்படிங்கிறது நடுவில் வருது. இந்த பிரளயம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா பிரம்மாவோட இரவு காலம் பிரளயமும் பகல் காலமும் சிருஷ்டி. இதெல்லாம் 9வது யோகமான ராஜவித்யா ராஜகுக்ய யோகத்துல சொல்றாங்க. இந்த பூமி இயக்கங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆள் இருக்கார். அவருக்கு பேர் கிருஷிகன் அப்படின்ற பேர். எல்லாத்தையும் ஒருத்தரா சேர்த்து ஒரே ஆளா இயக்கிறார். அவருக்கு பேரு அவஸ்தம்பனம் அப்படின்னு பேரு. இந்த நிலை தாயிடத்திலிருந்து வந்தது. அந்த தாயிடத்திலிருந்து வந்த நிலைக்கு பேரு பிரகிருதின்னு பேரு. பிரகிருதின்னு சொல்லக்கூடிய பொருளுக்கு ஒரு விதையிலிருந்து உயிரை கொடுத்து உண்டாக்கி உருவமா கொண்டு தரைக்கு சேர்க்கிறாளே அவளுக்கு பேர் தாய். அவதான் உலகத்தை இயக்கிறா. அந்த மாதிரி இயக்கக்கூடிய ஒரு மகாசக்திக்கு பேர் பிரகிருதி என்று சொல்லியிருக்கும். இந்த பிரகிருதி எதை சார்ந்து வந்ததுன்னாக்கா தகப்பனோட கர்மத்தை சார்ந்து வந்தது. அந்த கர்மம் எதுக்குள்ள பதிவானதுன்னாக்கா தகப்பனோட வித்திலிருந்து பதிவானது. அந்த வித்துக்கு தகுந்த மாதிரி கர்மத்தோட பலன், உருவம் இதெல்லாம் அமைகிறது. இவ்வளவு நல்லா இருந்தா கூட மனுஷனோட நிலை கடைசியில ஊதாசீனம், கர்மம் ஒழுங்காகி வித்துல நல்ல பதிவு பதிஞ்சு
பிரகிருதிங்கிற தாய் இடத்துல வளர்ந்து ஒரு தாய் கர்ப்பப்பைக்குள்ள வளரக்கூடிய விதையை காப்பாற்றி நல்லவனாக்கி ஞானியா போகனா சித்தனா கொண்டு வந்து சேர்க்கிறது பிரகிருதிங்கிற அம்பாளோட வேலை. இந்த விதையும் பார்த்துக்கிறா, விதையை தாங்கியிருக்கிற தாயையும் பார்த்துக்கிறா, வெளியில் இருக்கிற உலகத்தையும் இயக்கிறா. கர்மம் ஒழுங்கா இருந்து உருசாதீனம் இல்லாம இருந்தா விதை வழியே வந்த கர்ப்பப்பைக்கு வந்து சேர்ந்த அந்த விதை வழியே வந்த உருவத்தை நன்னா உருவாக்கி பிரகிருதிங்கிற தாய் அதை வெளி உலகத்துக்கு கொண்டாடுறான். இப்படி கொண்டாந்தா ஒருவன் மனிதனா வர்றான், ஒருவன் ஆணா வர்றான், ஒருத்தி பெண்ணா வர்றான். அடுத்து தெய்வங்கள் சம்பந்தமான செயல் செய்யறவங்களா வர்றாங்க, சித்தர் போகர் இந்த மாதிரிலாம் வர்றாங்க. இதெல்லாம் ஒரு வர்றதுக்கு ஒரு காரணம் பிரகிருதியோட நிலை. பிரகிருதியோட நிலைக்கு முன்னாலே தந்தையோட விதை தாயிடத்துல சேருது. இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். கர்மம் ஒழுங்காகுது, எல்லாம் வருது. எல்லாம் வந்தா கூட ஊதாசீனம் அப்படிங்கிற ஒரு வாசகம் வருது. இப்ப இது வரைக்கும் இதுக்கு முன்னால சொல்லிட்டோம். எவ்வளவு இயக்கங்கள் பிரகிருதி ஒரு மனுஷனை படைச்சி ஆணோ அல்லது பெண் உருவமோ தாங்கி உலகம் அப்படிங்கிற பூமி உரண்டையில அந்த பூமி மாதாங்கிற மாயை மடியில வந்து பிறவி எடுக்கிறோம். இந்த இயக்கங்கள்லாம் சரியா வரணும்னா கர்மம் ஒழுங்காகணும், விதை ஒழுங்காகும். விதை ஒழுங்காகனா தாய் பைக்கு போய் சேர்ற இடம் ஒழுங்கா இருக்கும். அதை காப்பாத்தின தாயும் ஒழுங்கா இருப்பா. அந்த உருவத்தை காப்பாற்றி உருவத்தை கொடுத்து விதைக்கு ஒரு பெரிய ஆண் பெண்ணுங்கிற ஒரு உடலை கொடுத்து காப்பாற்றக்கூடிய பிரகிருதியும் ஒழுங்கா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சொன்னோம். இதுக்கெல்லாம் ஒழுக்கம் வரணும்னா, கர்மத்துக்கு ஒழுக்கம் வரணும்னா அமையக்கூடியது காட்சி. இப்ப நம்ம மறுபடியும் எங்கிருந்து சொல்றோம்? காட்சியிலிருந்து சொல்றோம். காட்சி எதை பொறுத்தது? கண்களை பொறுத்தது. காட்சி எதை பொறுத்தது? கண்களை பொறுத்தது. இப்ப இது வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டா சொல்லி பிரகிருதிங்கிற ஒரு சமாச்சாரத்தை பெரிய அளவுல சொல்லி பிரகிருதிங்கிற தாய், அதாவது பிரகிருதிங்கிறது இங்க அம்பாள், அவ ஒழுக்கப்படுத்தி கொண்டு வந்து உயிரை உலகத்துக்கு, அதாவது மாயை அப்படிங்கிற பூமி மடியில ஆணாவோ பெண்ணாவோ உருவத்தை கொடுத்து தள்ளுறான். ஒரு ஆண் மகானா வரலாம், ஒரு ஆண் மேதாவியா வரலாம். இந்த மாதிரி பல இயக்கங்கள் கொடுக்குறான். இது எல்லாத்துக்கும் எங்கிருந்து ஒழுக்கம் வரணும்? கர்மத்துல ஒழுக்கம் வந்தாதான் விதையில பதிவு இருக்கும். அந்த கர்மத்துக்கு ஒழுக்கத்துக்கு வர்றதுக்கு ஊதாசீனம்னு இருக்கக்கூடாது. அப்ப அது எதை தழுவி வருது? மனுஷனோட காட்சியை தழுவி வருது. காட்சி எதை தழுவி வருது? நேத்திரத்தை தழுவி வருது. நேத்திரம் அப்படின்னாக்கா கண். இப்ப கண்ணுக்கு பல வகையான பார்வை உண்டு. கண்ணுக்கு பல வகையான பார்வை உண்டு. ஒளிங்கிறது ஒளியில மட்டும் இல்லை, நம்ம கண்ணுக்குள்ளேயும் ஒளி உண்டு. கண்ணுக்குள்ள இருட்டு இருந்தா வெளியில இருக்கிற ஒளியை பார்க்க முடியாது. வெளியில் இருக்கிற ஒளி ஓடியாந்து கண்ணுக்குள்ள இருக்கிற ஒளியை வெளியே இழுத்துண்டு போய் ரெண்டும் சங்கமமாகிற போதுதான் வெளி உலகம் தென்படும். இது சாதாரண இயக்கத்துக்குண்டான கண்ணோட ஒளி நிலை. இப்ப பிறந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா 90 நாளுக்கு வரைக்கும் அதனோட கண்ணுக்கு பார்வையே இருக்காது. ஆனா இந்த காலத்து பசங்க குழந்தைங்க ஒளி சப்தத்தை வச்சு, ஒளியோட சப்தத்தை வச்சு அந்த திசையை தலையை திருப்பிக்கும். ஆனா அதுங்களோட கண்ணுக்கு பார்வை வர்றது 91வது நாள்ல இருந்து வர்றது. அது ஒரு வகையான பார்வை. அடுத்தது வயதாக ஆக ஆக பார்வை போயிடுறது ஒரு வகையான பார்வை.
இந்த பார்வைக்கு அடுத்த ஒரு பாகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விடுமொன்னு அம்பாள் பிரசன்னமாகிறா. அதே சாதாரண கண்ணால தான் ஒருத்தன் பார்க்கறான். யாருக்கோ ஒருத்தர் இல்ல யாராவது ஒருத்தர் தன்னோட சாதாரண கண்ணாலே அம்பாளை பார்க்கறான். அம்பாளோட ஒளியும் சூரிய சந்திரனோட ஒளியும் ஒத்துட்டு பார்த்தா எங்கேயோ இருக்கும். அம்பாளோட ஒளியை பார்க்கிற போது சூரியனோட சந்திரனோட ஒளிகள் ஒரு சாதாரண மனிதனோட கண்ணை விட சாதாரணமா போயிடுறது. எதனோட ஒளிகள்? சூரியன் சந்திரன். சூரியன் சந்திரனே தான் நேரா பார்க்க முடியாத அம்பாள். அப்ப அம்பாளுக்கு எவ்வளவு அந்த ஒளி வெள்ளம் இருக்கும். அந்த மாதிரி அம்பாள் ஒருத்தன் இடத்துல திடீர்னு பிரசன்னமாயி, நான் தான் என் அம்பாள் வந்திருக்கிறேன், இந்த ஊரு காலியாக்கும்னு சொல்றா. ஒரு நபர் இடத்துல அந்த நபருக்கு என்ன மாதிரி கண் பார்வை இருக்கு? ஒரு சராசரி மனிதனுக்கு உண்டான கண் பார்வை தான் இருக்கு. அந்த அம்மையாரோட ஒளியே அவனோட கண்ணுக்குள்ள செலுத்தி அவனோட கண்ணுக்குள்ள இருக்கிற ஒளியை எடுத்துக்கிட்டு வந்து அம்மையார் பாக்குறாங்க. மகாகாளி ஒருத்தனை பாக்குறான். அந்த ஒளி வெள்ளம் அவன் கண்ணுக்குள்ள ஊடுருவி போகுது. அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற ஒளிய நேரா கொண்டு வந்து வெளியே எடுத்துட்டு வருது. வெளியே எடுத்துன்னு வந்து அம்மையாரோட காளியோட உருவத்துல பதிய வைக்குது. பதிய வைக்கிற போது இந்த கண்களால் அதை பார்த்துக்கிறான். ஆனா பதிய வைக்கக்கூடிய பதிஞ்சு இருக்கிற ஒளியை திரும்ப அவன் கண்ணுக்கு போறதில்லை. அப்ப என்ன ஆயிடுறான்? பார்வை இழந்த குருடன் ஆகிறான். எல்லா பொருளும் நம்ம பார்க்கிற போது நம்ம பார்வை இருக்கிற ஒளி, வெளியில் இருக்கிற ஒளி ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து பார்த்துட்டு அந்த ஒளி தன் வழியே போயிடுறது. இந்த மனிதனோட ஒளி தன் கண்ணுக்குள்ள வந்துருது. ஆனா அம்பாளை நேருக்கு நேரு பார்க்கிற போது இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஒளி. இதுவரைக்கும் அவனோட வாழ்க்கையில 40ல பார்க்கலாம், 10ல பார்க்கலாம், 5ல பார்க்கலாம், 70ல பார்த்தவா கூட உண்டு. அப்படி பார்க்கிற போது அந்த அம்மையாரோட ஒளி வடிவம், அந்த உருவத்தை சார்ந்து ஒளி அந்த மனிதன் கண்ணுக்குள்ள போய் அவன் கண்ணுக்குள்ள இருக்கிற ஒளியே இந்த ஒளியோட சேர்த்து வெளியே எடுத்துட்டு வந்து அம்பாளோட உருவத்துல பதியுது. இந்த மாதிரி ஒளியே உருவத்தை அந்த மனிதன் பார்த்ததில்லை. அந்த மனிதனுக்கு காட்சியில விழிப்பு வருது. காட்சியில விழிப்பு வந்த உடனே இந்த மனிதனோட கண் இதுவரைக்கும் நன்னதே பார்த்ததில்லை, நான் அந்த மனிதனோட கண்ணுக்கு மீண்டும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒளி வெள்ளம் அம்மாவோட ஒளி வெள்ளத்தோட சேர்ந்து அந்த உடல்ல நின்று போகுது. அப்ப என்ன ஆயிடுது? அவன் குருடன் ஆகிறான். இதுக்கு பேருதான் காட்சி. இப்ப பிரகிருதி லயம் ஒழுங்காயிட்டா கூட உதாசீனம் பண்ணிடுவான். கொஞ்சம் பவர் வந்த உடனே உனக்கு என்ன தெரியும், எனக்கு தான் தெரியும். அந்த உதாசீனம் அப்படிங்கிறது வரக்கூடாதுங்கிறதுனால காட்சியை கொடுக்கிறாங்க. கண் இழந்துட்டான். கண் இழந்தவனுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் தெரியுது. கண் இழந்துட்டான், பார்வை கிடையாது. ஒரு இடத்துல இவனோட ஒளி வெள்ளத்தை அந்த அம்மையார் வாங்கி அவங்களோட வச்சுக்கிட்டாங்க. இவனும் அதை திரும்ப கேட்கல. ஏன்? இது வரைக்கும் அந்த ஒளி, கண்ணுல இருக்கிற ஒளி இந்த மாதிரி ஒரு மகாசக்தியை பார்த்ததில்லை. நல்லதோட சேர்ந்தா மாதிரி அங்க போய் நின்று ஓடுத்து. இருந்தாலும் மனதுக்கு ஒரு ஆனந்தம். மனதுக்கு ஆனந்தம் வரும்போது பழையபடி நம்ம சொன்ன கர்மா ஒழுங்காகிறது. காட்சி ஒழுங்கானது, அம்பாளோட சக்தி கிடைச்சது. அம்பாளோட ஒளி தன் கண்ணுக்குள்ள இருக்கிற ஒளியோட சேர்ந்து அங்கேயே நின்றுட்டு
ஏன்? இதுவரைக்கும் இவன் பார்த்த காட்சியெல்லாம் அநாகரிகமானது. கண்ணுக்குள்ள இருக்கிற ஒளியே சொல்லுது, நான் இனி உன் கண்ணுக்கு திரும்பி வரமாட்டேன். நான் எந்த காட்சியில நின்றுட்டேன்? அம்பாளை பார்த்த காட்சியில நின்றுட்டேன். அப்ப பார்த்தவன் குருடன் ஆயிட்டான். வெளி உலகுக்கு அவனுக்கு என்ன இல்லை? பார்வை இல்லை. இதுக்கு மேல ஒரு காட்சி அவன் பார்க்கறான். இந்த கண்ணை வச்சுண்டு பார்க்காத ஒரு பார்வையே. இந்த நேரத்துல அம்பாளோட ஏக்கம் என்ன? அம்மா உடுப்பு உடுத்திக்கிட்டு இருக்கிறான். அம்மா உடுப்பு உடுத்துறான். அப்ப மனம் ரசிக்குது அந்த உடுப்பை. இன்னைக்கு சிகப்பு கலரா உடிச்சுண்டா எப்படி? எது நினைக்கிறது? மனம். உடனே அந்த அம்மா சிகப்பு கலரை உடிச்சிட்டு மனத்திரைக்கு இருக்கிற அந்த மூணாவது கண்ணை திறந்து அதுல காட்சி கொடுக்குறான். நம்ம நினைச்சோம் குருடன், அம்மா இன்னைக்கு சிகப்பு கலர் துணி கட்டிண்டா நல்லா இருக்கும் நினைச்சதுக்கு அந்த அம்மா என்ன பண்றா? சிகப்பு கலர் கட்டிண்டான்னு இவன் உடம்புக்கு தெரியுது. அப்ப எதை வச்சு பார்த்தாரு? ஆமா, மனக்கண் அப்படிங்கிறது. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினா ஞானக்கண். அதான் நெற்றிக்கண்ணுன்னு சொல்றா. அது வழியா பார்த்துடுறாரு. ஒருத்தர் வர்றாங்க, இன்னது கேட்கணும்னு வர்றாங்க. அவனோ குருடன். வெளி உலகுக்கு பார்வை கிடையாது. நடக்கிறாரு, போறாரு, வர்றாரு, எல்லா காரியங்களும் செய்யறாரு. எதை வச்சு பார்க்கறாரு? மனத்திரையில் இருக்கிற கண்ணை வச்சு பார்த்துடுறாரு. அம்பாள் அவனோட சொல்ல கேட்கிறார். இன்ன தேசத்துல இன்ன இடத்துல இருந்து இன்ன மாதிரி வர்றாங்க அப்படின்னு சொல்றான். இந்த சப்ஜெக்ட் இங்க நிறுத்துவோம். இப்போ கண், குழந்தையோட கண், திடுமுன் அம்பாள் பிரசன்னமான அந்த நிலையிலிருந்து ஒளி போன கண். இது ஒரு கண். இது ரொம்ப மேல்நிலையான செயல். கனவுங்கிறது ஒண்ணு காணுவீங்க. பகல்லையும் கனவு வரலாம், இரவிலையும் கனவு வரலாம். நல்லதும் வரலாம், கெட்டதும் வரலாம், விகாரமானது கூட கனவுல வரலாம். அப்ப எந்த கண்ணு பார்த்தது? கண்ணு மூடிண்டு உடல் படுத்துண்டு இருக்கு. பார்த்ததான் நினைவுபடுத்துது. மனத்திரை பார்க்குது. கண் என்ன பண்ணிட்டு இருக்கு? நல்லா நித்திரை பண்ணிட்டு இருக்கு கண். ஆஹா, இன்னைக்கு அம்பாளை பார்த்தேன், அவ சேவை நல்ல சிகப்பு சீலைய உடுத்துட்டு இருந்தா. அப்ப எது ரசிக்குது? மனம் ரசிக்குது. இன்னைக்கு இன்னார் வர்ற மாதிரி பார்த்தங்க, இன்ன கலர் ட்ரெஸ், இன்ன கலர் பேண்ட். மறுநாள் அதே மாதிரி வர்றாங்க. அவங்க வர்றது ஒரு 500-1000 கிலோமீட்டர்ல இருந்து வருவாங்க. அப்ப இந்த மனத்திரைங்கிற கண்ணுக்கு ஒரு பவர் இருக்கு. இது எங்க நடந்தது? கனவுல. இந்த மாதிரி சூழ்நிலையில நடந்தது தூக்கத்துல. அப்ப கண்ணே இவனுக்கு வேலை செய்யல. இந்த மாதிரி இன்னாரு வர்றதா பார்த்தோமா, சமையல் பண்ணி வையின்னு சொல்றாங்க. 12 மணிக்கு டான சூட்கேஸோட வந்து நிக்கிறாங்க. இந்த கண்ணுக்கு யார் ஒளிய கொடுத்தது? இவனுக்கு ஞானம்னா என்னன்னே தெரியாது. இவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். நேத்து நினைச்ச அந்த மாதிரி முடிஞ்சது. நேத்து பார்த்த நேத்து கனவுல அவளே வந்தா. திடும்னு ஒரு அசுபமான நிகழ்ச்சியை கனவுல பாக்குறாங்க. எந்த கண்ணு பார்த்தது? ஊனக்கண் படுத்துக்கிட்டு இருக்கிறது. நினைவு கண் திறந்த உடனே அந்த கெட்டது நடக்கும் போது பயம் வந்துடும். இது ஒரு வகையான பார்வை. எப்ப பார்க்கறான்? தூக்கத்துல பார்க்கறான். இப்ப மறுபடியும் பழைய இடத்துக்கு போவோம். அம்பாளோட ஒளியிலாலே கண் பார்வை போயிட்டது. ஆனா எல்லா இயக்கங்களை அற்புதமா சொல்லிக்கிட்டு வர்றான் போனவர். சரி, இந்த பார்வை திரும்ப வர்றது எவ்வளவு நாளுக்கு அப்புறம் வரும்? ஒரு 6 மாதம் கழிச்சு, 6 3 18 180 நாள் போன பார்வையே அந்த அம்மா
தன் இடத்துல வச்சுக்க மாட்டான். பல கோடி மைலுக்கு அப்புறம் இருந்தா கூட இந்த பார்வையை அவனோட நேத்திரத்துக்கு கொடுத்துறான். அவனோட பார்வை அம்மா இடத்துல வந்து திரும்பி போக மாட்டேன்னு சொல்லிச்சு. அது ஆனந்தமா 6 மாசம் அனுபவிக்கிறது 180 நாள். அதுக்கப்புறம் அவனோட உடலுக்கு போய் சேர்ந்துருது. அதாவது கண்ணுங்கிற அவயம் அந்த இடத்துல அந்த பார்வை போய் சேர்ந்த உடனே சாதாரண கண்ணாயிடுறது. எங்கிருந்து வந்தது, எங்க போயிருந்தது? 6 மாசம் வாடகைக்கு எடுத்துண்டா கண்ணால் அடுத்த வாட பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவா. கண்ணால இந்த கண்ணால நான் அடுத்த வாட பார்க்க விரும்பலை. எந்த கண்ணால? இந்த சத கண்ணால நான் பார்க்க மாட்டேன். உதாசீனம் அப்படிங்கிறது போய் காட்சிங்கிறது நேர்த்தி ஆயிடுது. இது தெய்வத்தை பார்த்தவனோட கண். யாரு பார்த்தவனோட கண்? பல பேர் இந்த மாதிரி பார்த்திருக்கிறாங்க. பல மகான்கள் பார்த்திருக்கிறாங்க, பல யோகிகள் பார்த்திருக்கிறாங்க. யோகிகள் வேண்டாம், நீங்க கூட பார்க்கலாம். எது ஒன்றும் பெரிய கம்ப சுஸ்தரமே கிடையாது. பல பேர் பார்த்து இத மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. குழந்தையோட கண்ணை சொன்னோம், கனவுல வந்த கண்ணை சொன்னோம். அம்பாளோ ஐயாவோ யார் பிரசன்னமானாலும் அந்த கண்ணோட ஒளிக்கு என்ன வெள்ளம்ன்றத சொன்னோம். அது எவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்து மீண்டும் வருதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்த கண்ணால அடுத்த காட்சியே காண விரும்பலை, நல்லது மட்டுமே காட்சி பார்க்கும். அப்ப பிரகிருதிங்கிற தாய் நிலை என்ன ஆயிடுறது? கர்ப்பத்துக்கே போவாம ஒரு ஆண் விந்து விதை, மன்னிக்கணும், விதை பெண் கர்ப்பப்பைக்கு போய் அதை வளர்க்கிற தாயை விட அந்த கருவை ஒரு உருவத்தை கொடுக்கிறாளே ஜெகன்மாதா, அவளுக்கு தான் பேர் பிரகிருதி. கர்ப்பம் தாங்கி இருக்கிறாளே அவளுக்கு பிரகிருதிங்கிற பேர் கிடையாது. அந்த கர்ப்பத்தை வளர்க்கிறாளே அம்பாள், அவளுக்கு தான் பிரகிருதி. இந்த காட்சிங்கிறத நம்ம ஒழுக்கப்படுத்திட்டோம்னா அவளுக்கு உத்தரவு போடலாம். யாருக்கு? பிரகிருதி. அம்மா தாயே எனக்கு காட்சி கொடுத்த, அவ உன்னோட பக்தன், அவனோட வேண்டுதல் என்னன்னு கேட்டா அவளுக்கு ஆம்பளை குழந்தை வேணும்னு வேண்டுதல். யார் சொல்றது? 6 மாசம் கண் வழி இழந்தானே, யாருக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாரு? பிரகிருதி. கருவறையில தங்கி இருக்கக்கூடிய அந்த கருவை வளர்க்கக்கூடிய ஜெகன்மாதாவுக்கு உத்தரவு போடுற, இந்த கருவை நீ இப்பவே மாத்தணும். என்னையா நீ, அதுல பெண் கரு இருக்காம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோட உத்தரவு. யாரோட உத்தரவு? மாத்த முடியாதுடா, நான் அதை ஆனாதான் பார்த்துட்டேன். இந்த ஒளி வெள்ளத்தை கண்ணில இருந்து இழந்தவர் காட்சியில என்ன பண்றாரு? ஆனா மாத்துறாரு. பிரகிருதி இங்க மடியுது அவருக்கு. உத்தரவு நான் செஞ்சிடுறேன்னு அந்த ஆண் கருவா மாத்திட்டேன். இது ஒண்ணுமே விளங்கலையேன்னு கேட்டா கிருஷ்ணன் பிறவி இப்படித்தான் நடந்தது. கர்ப்பத்தையே மாத்துறாங்க. அப்ப பிரகிருதியை கட்டுப்படுத்துறது கூட எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க? கண்ணொளி. ஆறும் எப்பவுமே தெய்வத்தை பார்க்காதவன் திடீர்னு தெய்வத்தை பார்த்து கண் பார்வை திரும்பி வந்தா பிரகிருதியை கூட தன் ஆட்சிக்கு கொண்டாந்துடுறான். இப்போ குழந்தையோட நேத்திரத்தை பார்த்தோம். 6 மாசத்துக்கு கண் வழி அம்பாளை பார்த்து இழந்து மீண்டும் அந்த கண் ஒளி வந்தவனை பார்த்தோம். கனவுல இருக்கக்கூடிய கண்ணை பார்த்தோம். இது 3 நிலை பார்த்தோம். இப்ப சராசரி மனுஷனை எடுத்துப்போம். யாராவது நான் அம்பாளை பாக்குறேங்க, 2 கண்ணும் போயிட்டா கூட பரவாயில்லைன்னு யாராவது வேண்டுவாளா? என்ன சொல்லுவா? அம்பாள் பிரசன்னம் ஆக வேண்டாம், அவ என் கண்ணை எடுக்க வேண்டாம், எனக்கு ஒரு சக்தியை கொடுக்க வேண்டாம், நான் அதை உபயோகப்படுத்த வேண்டாம், நான் பிரகிருதியை கூட ஆட்சி பண்ண வேண்டாம், எனக்கு அம்பாளே வேணும்.
அதனாலதான் அவ என்ன பண்றா, கர்மத்துக்கு தகுந்த மாதிரி திடீர்னு பிரசன்னம் ஆகுற. இப்ப இந்த மாதிரி நிலைக்கு சராசரி மனுஷனை எடுத்துக்கோங்க. தகப்பனோட விதையிலே காம குரோத லோபம், தாயோட கர்ப்பத்திலே காம குரோத லோபம், தாய் கொடுத்த பால்லையும் காம குரோத லோபம், அது வழியா மாயா உருவம் தாங்கி ஆணோ பெண்ணோ வந்துட்டாங்க. தாய் பால் சாப்பிட்ட போதே என்ன வந்துடுத்துவா, காம குரோத லோபம் வந்துடுத்து. 11 வயசுக்கெல்லாம் வந்துடுறது, அதுபடி வேலை செய்யுது. இது சராசரி மனிதனோட கண்ணை பத்தி பேசுறோம். இப்ப சராசரி மனிதனோட கண்ணை பத்தி பேசுற போது தகப்பனோட விதை, தாயோட கர்ப்பப்பை, தாயோட பால், இதனால இவனுக்கு என்ன வந்தது, காம குரோத லோபம், மாயா அரூபம், ஆனாவோ பெண்ணாவோ வந்துட்டான். இதையும் பிரகிருதி தான் வளர்த்தது. அதே பிரகிருதிங்கிற ஜெகன் மாதா தான் பூமிங்கிற மாயையில இவனை தள்ளிட்டது. ஏன், தகப்பனோட கர்மா ஒழுங்கு இல்லை. இப்ப இந்த மாதிரி ஆள் தன் கண்ணால ஜெகன் மாதாவை பார்த்தா கூட எப்படி பார்ப்பான், என்ன மூக்கழகு, என்ன இடையழகு, என்ன நடையழகு, என்ன மாதிரி கொசம் வச்சு கட்டின்னு இருக்கா, இடுப்பழகு, தொப்புளழகு, மாரழகு, காம்பழகு என்னன்னு வர்ணிப்பான். ஏன், தகப்பனோட விதையிலிருந்து வந்த கோளாறு. அது பிரகிருதியால கூட சரி பண்ணிக்க முடியல. தகப்பன் கண் வழியா கண்ட காட்சி அப்படி, தாய் கண் வழியா கண்ட காட்சி அப்படி, பிரகிருதிங்கிற ஜெகன் மாதா வளர்க்கறதோட சரி. 2 மாயை, தாயார் தகப்பனார் மாயையை சேர்ந்ததுனால வந்த உருவத்தை பூமாதேவிங்கிற மாயையில தள்ளிட்டார். இப்ப இவனோட சராசரி மனிதனோட கண் என்ன ஆகும், மாயை எப்ப விலகிறது, விலகாது. அவன் கண்ணுக்குள்ள மாயை, எதிரில் பார்க்கக்கூடிய நபர் உடல்ல மாயை, 2 மாயை சேர்ற போது குரோதமான நிலை. காட்சிக்கு இத்தனை பார்வை, காட்சி எதிலிருந்து வந்தது, கண்ணில இருந்து வந்தது. சராசரி மனுஷனோட நேத்திர பார்வை, பிறந்த குழந்தையோட நேத்திர பார்வை, ஒரு அம்பாளை தரிசனம் பண்ணவனோட நேத்திரத்தோட சமாச்சாரம். தூங்குற போதுன்னா இதுல பிரிக்கல. குழந்தை இருந்தாலும், ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், தெய்வத்தை பார்த்தவனா இருந்தாலும், சராசரியான மனிதனா இருந்தாலும், தூங்குற போது ஒரு பார்வை. அப்ப கண் மூடி படுத்துட்டு இருக்கான், நான் பார்வை வேலை செய்யறது. இப்ப இத்தனை பார்வைக்கு இடையில 40 வயசுல 50 வயசுல அம்பாளை பார்த்ததுனால கண் ஒளி போச்சு, கண் ஒளி வந்தது. இதுக்கு மேல ஒரு அற்புதமான பார்வை உள்ள நபர்கள் இருக்கிறாங்க. பார்வைங்கிறது இங்க காட்சின்னு நீங்க மாத்திக்கோ. தகப்பனார், தாயார் அற்புதமான பவித்திரமான பதிவிரதையா இருந்து, தாய் அற்புதமான பதிவிரதையா இருக்கக்கூடிய தாய், அவளை மனசு நோகாம வச்சிட்டு இருக்கக்கூடிய கணவன், இவங்க இருவருக்கும் ஒரு இஷ்ட தெய்வமாயிருந்து, ஒரே இஷ்ட தெய்வமானால், ஒரே இஷ்ட தெய்வமானால் பதிவிரதையான மனைவி, ஒரு பெண், அற்புதமான ஒரு புருஷன், 2 பேருக்கும் ஒரு இஷ்ட தெய்வமானால், இந்த மாதிரி கர்ப்பத்துக்குள்ள நான் நிக்கிறேன் அந்த இறைவன் வேண்டிக்கும். அது கூட வேத வழியாத்தான் போகணும். இது கூட உலக சமாச்சாரத்துக்கு வித்து வழியாதான் போகணும். இவங்க உடலால சேர்ந்ததா வெளிப்பொருள் இருக்கும்.
அவங்க எப்படி சேர்றாங்கன்னு கேட்டா, வெளியில இருக்கிற உலக மாந்தர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த அம்மா வயித்துல ஒரு தெய்வீக குழந்தை பிறந்திருக்கு. எப்படி பிறந்தது? தகப்பனோட விதை, தாயோட கருப்பை. ஆனா அந்த கர்ப்பத்துக்குள்ளே அவர் எப்படி வந்து நிக்கிறாருன்னு கேட்டா, ஒளி வெள்ளமா நேரா வந்து சேர்றார். அந்த தாய்க்கும் தகப்பனுக்குமே இது தெரியுது. எப்படி தெரியுது? நேரா வந்து சொல்றதில்லை. இந்த 6 மாசம் கண்ணுக்கு போச்சு அவனை சொல்ற மாதிரி சொல்றதில்ல. நான் பலான ஒரு தெய்வமாக்கும், உன்னோட கர்ப்பத்துல வந்து நிக்க போறேன் இங்க சொல்லிடுறது. அப்ப என்ன பண்றாவ? தூங்கிட்டு நல்லா கொரட்டு விட்டு இருக்கா. நான் இன்ன ஒரு தெய்வம் மனத்திரையில் எழுதுது, கண்ணால பார்க்க செய்யுது தூங்கும் போது. இதே சப்ஜெக்ட் அவங்க வீட்டுக்காரனுக்கும் கொடுத்துருது. அப்ப அவங்க கர்மாங்கிறது எவ்வளவு அழுத்தம் திருத்தமா நல்லா இருந்திருக்கும். அவங்க சாதாரணமா அந்த நேத்திரத்தோட காட்சி எப்படி இருந்திருக்கணும். அப்ப யார் நிக்கிறது? தெய்வமே நிக்குது. அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை வந்து பிரகிருதிங்கிற அம்பாள் ஆக்கியும் காப்பாத்துறா. என்னங்க புரியல? கிருஷ்ணன் கூட குருகுல வாசம் போன மாதிரி. யாரு கூட குருகுல வாசம் போனது? குருகுல வாசம்னா அந்த வயசுக்கு போய் தான் ஆகணும். இப்ப தெய்வமே கர்ம பலன் நினைவுங்கிற வித்து நல்லா இருந்ததுனாலே ஒளி வெள்ளமா அந்த உடம்பு விதை வழியா போய் சேர்றது. எங்க போய் சேர்றது? தாயோட கர்ப்பத்துக்கு. அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு என்ன பார்வை இருக்கும்? ஒரே காட்சி தான், தெய்வம் தான்.